கர்த்தரும் மகிமை நிறைந்த ராஜனுமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரிலும் இன்னும் மகத்துவமான காரியங்களை செய்து மகிமைப்படுவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் 120 அதன் 7வது வசனம். அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் சமாதானத்தை நாடுகிறேன் என்று ஒரு வார்த்தை அங்கே சொல்லுவதை காண முடிகிறது. இந்த சமாதானம் என்கிற அந்த வார்த்தை, அந்த ஒரே வார்த்தைக்காகத்தான் உலகம் முழுவதும் பல பல காரியங்களிலே விதங்களிலே பணத்தையும் நேரத்தையும் காலத்தையும் செலவிட்டு நாம் தன்னை தியாகம் பண்ணி தன்னை ஒடுக்கி அந்த சமாதானத்தை அடைவதற்காக அவன் அங்கே பிரயசித்தம் பண்ணுகிறான், முயற்சி செய்கிறான் மனிதன். ஆனால் வேதத்தின் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது சமாதானம் என்பது தேவனால் கொடுக்கப்படுகிற ஒரு பெரிய இரட்சிப்பின் மகிமையாக காணப்படுகிறது. இந்த சமாதானத்தை அடையக்கூடாதபடி மனித வாழ்விலே மறைக்கப்பட்டிருக்கிற பாவங்கள், மறைக்கப்பட்டிருக்கிற அக்கிரம செய்கைகள், மறைக்கப்பட்டிருக்கிற அந்த விக்கிரகத்தினுடைய அடிமைத்தனங்கள், இவைகளெல்லாம் மனித வாழ்வின் சமாதானத்தை கெடுத்து அங்கே நிர்மூலமாக்குவதை நாம் காண முடிகிறது. என்னதான் உலகத்தில் இருந்தாலும் மனதிலே சமாதானம் இல்லை என்றால் அவனுக்கு இருக்கிற பொன் வெள்ளிகள் ஐஸ்வர்யங்கள் எல்லாம் அது ஒரு விலையேறப்பட்டதாக எண்ணப்படுவதில்லை. அதை அறிந்த இந்த சங்கீதக்காரன் தான், எனக்கு சமாதானத்தை நாடுகிறேன். என் வாழ்விலே என்ன ஆசீர்வாதங்கள் இருந்தாலும், என்ன நன்மைகள் இருந்தாலும், என்ன மேன்மைகள் இருந்தாலும், மனதிலே சமாதானம் இல்லை என்றால், மனதிலே அந்த மகிழ்ச்சியின் அந்த சமாதானம் நிலை பெறவில்லை என்றால் எல்லாம் மாயையாகவும் வேதனையாகவும் இருக்கிறது என்பதை அறிந்த இந்த மனிதன், ஆண்டவரே நான் சமாதானத்தை நாடுகிறேன். மேலே சொல்லுகிறான், அந்த சமாதானம் எனக்கு வரக்கூடாதபடி இருக்கிற மாயையான பொய்யான வழிகளை நான் வெறுத்து சமாதானத்தை நாடுகிறேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே ஒன்று நம்முடைய வாழ்வை சிந்தித்து பார்ப்போம். நாம் தேவனால் பெற்றிருக்கிற கிருபையினால் கிடைக்கப்பட்டிருக்கிற சமாதானமான இரட்சிப்பை நாம் நம்முடைய வாழ்க்கையை தக்க வைத்து வாழ்வின் எல்லா காலங்களிலும் நிலைகளிலும் சமாதானத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இல்லை, சமாதானம் எடுபட்டு போய் திகைக்கிறவர்களாகவும் பய நிறைந்தவர்களாகவும் பாதைகளிலே திகில் நிறைந்தவர்களாகவும் ஒரு வேதனையான குற்றுயிராக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இந்த சங்கீதக்காரனைப் போல மாயானவைகளை வெறுத்து வாழ்விலே சமாதானம் உண்டாக நாம் வழி தேடுவோம். உலக ஆஸ்தி ஐஸ்வர்யங்களை, பணங்களை, பொன் பொருட்களை சம்பாதிக்கிற தேடுகிற மனம் தேவனுடைய இரட்சிப்பின் சமாதானத்தை தேட இடம் கொடுக்க வேண்டும். அந்த இரட்சிப்பை பெற்றவர்கள் அந்த சமாதானத்தை தக்க வைத்து கொள்ள வழி தேடுவோம். அதுவே நம்முடைய வாழ்விலே மெய்யான ஆசீர்வாதமும் மேன்மையுமாயிருக்கிறது. தேவன் தாமே அப்படியே எல்லா உள்ளங்களிலுக்கும் அவ்விதமான இரட்சிப்பின் சமாதானத்தில் நிறைத்து நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரப்பா. சங்கீதக்காரன் சொல்லுகிறானே, நான் சமாதானத்தை நாடுகிறேன். ஆமாண்டவரே, இந்த உலகத்தில் என்ன ஆஸ்தி ஐஸ்வர்யங்கள், செல்வங்கள், உயர்வுகள், படிப்புகள், மேன்மைகள், பதவிகள் இருந்தாலும் சமாதானம் இல்லை என்றால் மனிதன் இன்றைக்கு படுகிற அவஸ்தைகளையும் பரிதாபங்களையும் பார்க்கிறோமே தகப்பனே. இந்த சமாதானத்தை தேடி உலகம் முழுவதும் அலைகிறானே, புண்ணிய ஸ்தலங்களை தேடி அலைகிறானே, பணத்தையும் நேரத்தையும் காலத்தையும் செலவிட்டு தன்னையும் ஒடுக்கியும் பார்க்கிறானே. சமாதானம் அடைவதற்குரிய வழியாகிய இயேசு கிறிஸ்துவை தேடாமல், பாவங்களை விட்டு மனம் திரும்பாமல் இன்னும் சமாதான குறைவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். தகப்பனே, நீங்கள் எங்களுக்கு தந்திருக்கிற அந்த இரட்சிப்பின் சமாதானத்தை ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டு அதில் நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை தாரும். ஆண்டவருடைய சமாதான வல்லமை ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். சமாதான பிரபுவாகிய கர்த்தர் மகிமைப்படும். அப்படியே நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள
நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.